ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சிக்கன் மசாலா பவுடர் எப்படி அரைக்கிறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். நம்ம கடையில் வாங்காமல் வீட்டிலையே எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கடாய் அடுப்பில் வச்சு ஹீட் ஆனதும் அதில் அரை கப் அளவுக்கு வர மல்லி சேர்த்துக்கலாம். நம்ம இதில் எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் ட்ரையாக தாங்க வறுத்து எடுக்கணும். நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து அதே கடாயில் நம்ம 4 துண்டு பட்டை, ஒரு 6 கிராம்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அது கூட 2 துண்டு கல்பாசி, கூடவே ஒரு 3 பிரியாணி இலை. இப்போ இதெல்லாத்தையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதெல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும், எண்ணெய் எதுவும் சேர்க்கக்கூடாது. இப்போ லைட்டாக அதை வறுத்த உடனே அதில் ஒரு 10-12 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த முந்திரி பருப்பு வந்து கொஞ்சம் ரிச் டேஸ்ட் கொடுக்கும். இப்போது அதே கடாயில் ஒரு 10-15 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் இதே மாதிரியே ட்ரையாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். மறுபடியும் அதிலையே கருவேப்பிலை இலையை சேர்த்துட்டு அதையும் நம்ம ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாம். நான் வந்து 2 கொத்து கருவேப்பிலை எடுத்துருக்கிறேன். பாருங்கள், வறுபட்டுருச்சு. இப்போ அதையும் நம்ம எடுத்துடலாம். அது கூட ஒரு 15 வர மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்தும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை குறைக்கிறனாலும் கூட குறைச்சிக்கலாம். இப்போ இதையும் நம்ம ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது வறுபட்டதும் அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் பரவலாக கொட்டி ஆற விட்டுக்கலாம். நல்லா ஆறட்டும். நல்லா ஆறுனதும் இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், இதை நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இது வந்து கொஞ்சமான அளவில் நான் சேர்த்துக்கிட்டதுனால மிக்ஸி ஜார்லேயே அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அது நீங்கள் அதிக குவான்டிட்டியில் செய்யும்போது நீங்கள் எல்லாத்தையும் வறுத்து ஆற வச்சு எடுத்துகிட்டு நீங்கள் மிஷினில் கொடுத்தும் கூட அரைச்சிக்கலாம். இந்த மசாலா பொடி நீங்கள் ட்ரை பண்ணும்போது பாருங்கள், உங்கள் சிக்கன் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் வாங்குகிற பொடிக்கும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்றது. இது நீங்கள் சிக்கன் செய்யும்போது வீடே கமக்குங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். நிச்சயமாக நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை மறந்துடாமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.